ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு அழகான சிங்க கதை கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான காடு இருந்துச்சு. நிறைய புல்தர, குளம், குட்டைன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு சிங்கராஜா இருந்தார். அந்த சிங்கராஜா தான் அந்த காட்டை ஆண்டுட்டு வந்தார். அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் பேர் லியோ. இந்த குட்டி சிங்கத்துக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா, முடிசூட்டு விழா வைக்கலான்னு நினச்சாங்களாம். இந்த கிரீடம் தெரியுதுல, அதை தான் வைக்கலான்னு நினச்சிருந்தாங்களாம். அப்போ திடீர்னு என்ன ஆச்சு, அந்த கிரீடம் காணா போயிடுச்சு. என்னடா இது கிரீடம் காணா போயிடுச்சுன்னு இதுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு அந்த லியோக்கு. அதோட ஃப்ரெண்டு ஜூக்கி, இந்த குட்டி மங்கி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை போய் தேட போயிட்டாங்க. அப்போ போகிற வழியெல்லாம் நிறைய கஷ்டம். இது பார்த்திங்கன்னா மின்னல் வெட்டுற ஆறு இருந்துச்சு. இந்த ஆறெல்லாம் ஃபுல்லாக மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கும். இதை கடந்து கஷ்டப்பட்டு 2 பேரும் தாவி குதித்து கடந்து போகிறாங்க. அந்த கடந்து போகிற வழியெல்லாம் நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணாங்க. அதையும் தாண்டி போகிறாங்க. அங்கே நிறைய முட்புதர் இந்த மாதிரி கத்தாழை செடியாக வளர்ந்துருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த காலெல்லாம் முள் புதர் எல்லாத்தையும் சமாளித்து அங்கிருந்து அவங்க எஸ்கேப் ஆகி மெதுவாக நடந்து கிராஸ் பண்ணி போகும்போது அடுத்த ஒரு தடை. இது என்னென்னா மணல் மலை மாதிரி, அதாவது நிறைய மணல் ஸ்டாம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், புயலாட்டம் அடிக்கும். அதையும் கடந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அந்த க்ரௌனை தேடி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு குகை பார்த்தாங்க. அந்த குகையில் ஒரு மேப் இருந்தது, அவங்க முன்னோர்கள் வச்சுருந்த மேப்பு. அந்த மேப்பு இந்த மேலே பறக்குது பார்த்திங்களா, அந்த கழுகு தான் பார்த்துக்குச்சு. ஓகே, அந்த மேப்லேருந்து ஒரு ஐடியா கிடச்சி ஒரு சிகரத்துக்கு போகிறாங்க. அந்த சிகரத்துக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது, அதிர்ச்சி இருந்தது. என்னென்னா, அவங்க தொலைஞ்சு போன அக்கா. அவங்க அக்கா சொல்கிறாங்க, நான் தான் உன்னோட கிரீடத்தை எடுத்து வச்சுருந்தேன், நீ ஒரு நல்ல அரசனாக தகுதியாயிட்டியான்னு பார்க்குறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசனுக்கான எல்லா தகுதியும் உனக்கு வந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கெட்டவன் வந்துட்டான். அதுதான் அந்த கதைக்குள்ளே இருக்கிற நரி. அந்த நரி என்ன பண்ணுது, முன்னாடி இந்த சண்டையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு சண்டை போடுது. இந்த மாதிரி கெட்டவங்களாக இருக்கக்கூடாது, இல்லை தப்பு இல்லை. அந்த நரியை அக்காவும் தம்பியும் சேர்ந்து அந்த நரியை தோக்கடிச்சு அதை ஒரு புதைக்குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ அந்த நரியால் எந்திரிக்க முடியாது. இப்போது நம்ம சிங்கராஜா திரும்ப காட்டுக்கு முடிசூட்டு விழாவை ஹாப்பியாக பண்ணிட்டாரு. இப்போது நம்ம ராஜாவாயிட்டாரு. கதை பிடிச்சிருக்கா? குட் நைட்.